ஹலோ எவ்ரிவான். வீடியோ போட்டு 2 வாரம் ஆச்சு. எங்க போயிருந்தேன்னா, ஊருக்கு போயிருந்தேன். எந்த ஊருக்கு அந்த கதைய அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னால யுகேல வந்து அதாவது இங்கிலாந்துல ஸ்டோன்ஹெஞ்ச் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டு. அத நீங்க பார்த்திருப்பீங்க. அது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, கல்லு வெறும் கல்ல வச்சு கல்னா சாதாரண கல் இல்லங்க. 25 டன். 20லிருந்து 25 டன் வெயிட் உடைய கல்ல வச்சு, அத நிக்க வச்சு, அதுக்கு மேலயும் ஃப்ளாட்டா அந்த ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. இது எப்ப பண்ணாங்க அப்படின்னா, இன்னைக்கு நேத்து கிடையாது. 4500 வருஷத்துக்கு முன்னால. அதாவது நியோலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. நியோலித்திக்னா கற்காலம். அதாவது மனிதன் வந்து கல்லை பயன்படுத்தி இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப அட்வான்ஸா வந்துட்டோம். பட் நம்ம வந்து ஸ்டோன வந்து பயன்படுத்தி அ அவங்களுடைய ஆயுதங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாற்றுக்கு முந்திய காலம். அந்த காலகட்டத்தில எந்த ஒரு இன்னைக்கு இருக்கிற எந்த ஒரு வசதியும் இல்லாத காலத்தில, அவங்க எப்படி அவ்வளோ பெரிய வெயிட் கிட்டத்தட்ட 20 டன் அவ்வளோ வெயிட் இருக்கிற அந்த பெரிய கல்ல வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர வந்து மனுசங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது எனக்கு எப்பவுமே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். யுகேக்கு போறதுக்கு சான்ஸ் கிடைச்சா ஒரு வேள. கண்டிப்பா வந்து ஸ்டோன்ஹெஞ்ச வந்து நான் பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. 2009, 10 அந்த மாரி பீரியட்லலாம் எங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது. இன்டர்நெட் யூஸ் பண்ணணும்னா ஒரு ப்ரௌசிங் சென்டர் போணும். அங்க வந்து 1 ஹவருக்கு ரூ. 30 குடுத்து ஏதாவது தேவைன்னா போய் பார்க்கலாம். அப்படி ஒரு நாள் ப்ரௌசிங் சென்டருக்கு போயிருந்தப்போ, அந்த விண்டோஸ் டெஸ்க்டாப்ல வால்பேப்பரா இந்த படத்த நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். ஸோ அப்பவே எனக்கு இந்த ஆசைலாம் உண்டு. நம்ம வந்து ஸ்டோன்ஹெஞ்ச போய் பார்க்கணும். நேர்ல பார்க்கணும். அப்படின்றது என்னுடைய நீண்ட நாள் கனவு. இப்ப ஸ்டோன்ஹெஞ்ச் கதைய ஏன் நான் பேசுறேன் அப்படின்னா, நான் வந்து நெனச்சிட்டு இருந்தேன். ஸ்டோன்ஹெஞ்ச் தான் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. மனிதனுடைய மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நான் வந்து நம்பிட்டு இருந்தேன். ஆனா, இப்போ இந்த 2 வாரமா நான் வந்து மூணார் போயிருந்தேன். மூணாருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மூணார்ல தான். என்னோட பூர்வீகம் வந்து நெல்லை மாவட்டம். என்னுடைய ஆல் மை ஆன்செஸ்டர்ஸ் ஆர் ஃப்ரம் திருநெல்வேலி. ஆனா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மூணார்ல. ஸோ மூணார் மேல எனக்கு ஒரு தனி ஒரு காதல் உண்டு. எப்பவுமே மூணாருக்கு நான் அடிக்கடி போறது உண்டு. இன்னும் என்னோட ஃபேமிலி அதாவது என்னோட சித்தப்பா அவங்கலாம் இன்னும் அங்க தான் இருக்காங்க. என்னோட கசின்ஸ் எல்லாமே அங்க தான் இருக்காங்க. ஸோ மூணாருக்கு நான் போன வாரம் போயிருந்தேன். அங்க ஒரு 1 வீக் நாங்க இருந்தோம். அப்போ மூணார்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு தூரத்துல இருக்கிற காந்தலூர் அப்படின்ற ஒரு ஏரியா ஒண்ணு உண்டு. மூணார் டூ உடுமலைப்பேட்டை அந்த ரோட்ல நீங்க போனீங்கன்னா, மறையூர் அப்படின்ற ஒரு ஏரியா ஒண்ணு உண்டு. அங்க அந்த ஏரியா பக்கத்திலே வந்து இந்த ஏரியாவும் உண்டு. ஆனா நான் வந்து இப்ப தான் முதல் முறையா அங்க நான் போனேன். நாங்க ஃபேமிலியா போயிருந்தோம். நாங்க போனதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னா, அங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் என் கசின் வந்து என்ன கூட்டு போனான். வெளிய வந்து பார்க் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருந்தாங்க. உள்ள போனோம். அங்க ஒரு பெரிய பாறை மாரி இருந்துச்சு. ஏறி நின்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அங்க நான் ஒரு ஆச்சரியமான விஷயத்த நான் பார்த்தேன். நான் அந்த ஃபோட்டோஸ் காட்டுறேன் பாருங்க. 2 கல்லு நிக்கிது. அந்த கல்லுக்கு மேல இன்னொரு ஸ்லாப் மாரி ஒரு கல்லையும் போட்டு வச்சிருந்தாங்க. அதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இது என்னது அப்படின்னு கேட்டா, என் தம்பி சொன்னான், "டேய் இது வந்து யாரோ செத்துப்போன கல்லறை" அப்படின்னு சொன்னான். செத்துப்போன கல்லறையான்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்ல. அதே மாரி ஒரு 3 ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துச்சு. அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சின்ன ஒரு வழி மாரி இருந்துச்சு. அது உள்ள போனேன். அங்க ஒரு போர்டு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அந்த போர்டுக்கு பக்கத்துல அதே மாதிரி நான் பார்த்தேன்ல, அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரக்சர் ஒண்ணு நான் பார்த்தேன். இது ஒண்ணும் சாதாரணமான கல்லறை கிடையாது. 5000 வருஷத்துல இருந்து 16,000 வருஷத்திற்கு முந்திய அப்போ உருவாக்கப்பட்ட ஒரு கல்லறை இது அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஸ்டோன்ஹெஞ்ச் தான் ரொம்ப பழமையானது. ஸ்டோன்ஹெஞ்ச் தான் ரொம்ப அழகானதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மாரி ஸ்ட்ரக்சர்க்கு வந்து டால்மென்ஸ் அப்படின்னு பேரு. ஸ்டோன்ஹெஞ்சும் ஒரு டால்மென். மனிதர்கள் அதாவது கற்காலத்துல பிரான்ஸ் ஏஜ்க்கு முன்னால இந்த மாரி புதிய புதிய கருவிகள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால, வெறும் கற்களை வைத்து மட்டுமே மனிதன் வந்து வாழ்ந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்துல, உலகம் முழுக்கவே ஒரே மாரி பிராக்டிஸ் தான் இருந்திருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸ்டோன்ஹெஞ்ச்ன்றது இங்கிலாந்துல இருக்கு. அதே மாரி ஸ்ட்ரக்சர வந்து நம்ம ஊர்லயும் பண்ணி வச்சிருந்திருக்காங்க நம்ம மக்கள். எனக்கு வந்து வரலாறு அப்படின்றது ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட். எனக்கு இந்த வரலாறு சம்மந்தப்பட்ட அந்த சைட்ஸ் அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆர்க்கியாலஜி அதெல்லாம். இப்போ இந்த சைட்ட பத்தி எனக்கு என்ன ரொம்ப வருத்தமான விஷயம் அப்படின்னா, வெளிய பார்த்தீங்கன்னா பார்க் அப்படிதான் போட்டிருந்தாங்க. நாங்க எதுக்கு முதல்ல உள்ள போனோம் அப்படின்னா, சரி குழந்தைங்க எல்லாம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்ன்னு நினைச்சு தான் உள்ள நான் கூட்டு போனேன். ஆனா அங்க போனா தான் இவ்வளவு விஷயங்கள் அங்க இருக்கு. ஏன் நான் இத சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய பழைய அடையாளங்கள் பத்தி யாருக்குமே கவல கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத பத்தி யாருமே இப்ப கண்டுக்கிறது கிடையாது. நான் எப்பவுமே வந்து இந்த ஆர்க்கியாலஜி மேல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா, நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை முறை. அத நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான், நம்ம யார் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா, இன்னைக்கு யாருமே இத பத்தி பார்க்கிறதோ, படிக்கிறதோ கிடையாது. ஆனா,
இது முக்கியம் அப்படின்றது என்னோட பாயிண்ட். இத ஏன் நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, ஸ்டோன்ஹெஞ்ச் மேல ஒரு 4 மாசத்துக்கு முன்னால ஒரு அட்டாக் ஒண்ணு நடந்துச்சு. வரலாற்றுல இவ்வளவு முக்கியமான ஒரு இடத்து மேல அட்டாக் நடந்துச்சு. யாரு பண்ணான்னா, வேற யாருங்க? லெஃப்டிஸ்ட். நம்மளுடைய இடதுசாரி கும்பல். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜஸ்ட் சேவ் ஆயில் அப்படின்ற ஒரு அமைப்பு ஒண்ணு உண்டு. அவங்க வேலையே என்ன அப்படின்னா, அவங்களுடைய கொள்கை என்னன்னு நான் முதல்ல சொல்லிர்றேன். இவங்க வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். அப்போ ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிளைமேட் சேஞ்ச் நடக்குது. நேச்சுரல் கேஸ் இருக்குல்ல, பூமிக்கு அடியில் இருந்து எடுக்கப்படுகிற பெட்ரோலியம், அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸ் இந்த மாரி விஷயங்கள வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இத வந்து நீங்க ஒரு வாட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா, திருப்பி எடுக்க முடியாது. நான் ரினியூவபிள் எனர்ஜி. ஓகேவா? இத வந்து நம்ம காப்பாற்றணும். கிளைமேட் சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க. யார் இது ரொம்ப முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, இடதுசாரிகள். உலகம் அழிய போகுது பாருங்க அப்படின்னு சொல்லி கடைசி ஒரு 80 வருஷமா இவங்க பேசிட்டு இருக்காங்க. பருவநிலை மாற்றம் அப்படின்னு பேசுற இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னால பெரிய ஒரு கான்ஸ்பிரசி ஒண்ணு உண்டு. இது வந்து இடதுசாரிகள் தான் அதிகமா பேசிட்டு இருப்பாங்க. இந்த அமைப்பு இருக்காங்கல்ல, ஜஸ்ட் சேவ் ஆயில் அப்படின்ற இந்த ஒரு அமைப்பு என்ன பண்ணாங்கன்னா, ஏதோ ஒரு கலர் பெயிண்ட் மாரி இருந்துச்சு. அத எடுத்துட்டு போய் ஸ்டோன்ஹெஞ்ச் மேல அடிக்கிறாங்க. எதுக்குன்னா அவங்களுடைய எதிர்ப்ப வந்து காட்டுறாங்களாம். நம்ம வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ட வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து போராடுறாங்க. அந்த போராட்டத்த வந்து அவங்க எப்படி வெளிக்காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாரி வரலாற்று சம்பந்தப்பட்ட அந்த ஒரு பொருட்கள் இருக்கும்ல, ஸ்டோன்ஹெஞ்ச் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் முன்னால வந்து என்ன பண்ணாங்கன்னா, வான் காக்கோட ஒரு பெயிண்டிங் ஒண்ணு இருந்துச்சு. அதுல வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல, அத போய் ஊத்துனாங்க இவங்க. கேட்டா இது வந்து போராட்டமா, நான் வயலன்ட் புராட்டஸ்டாம். எதுக்குன்னா உலகம் வந்து வெப்பமா மாறிட்டு இருக்கு. அதுக்கு வந்து இந்த பெட்ரோலியம் தான் காரணம். இந்த மாரி பொருட்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி, அதற்கு எதிராக நாங்க போராடுறோம் அப்படின்னு சொல்லி, வரலாற்று சார்புடைய பொருட்கள வந்து இவங்க அத வந்து கெடுக்கிறது, அத வந்து அழிக்கிறது. இந்த வேலைய பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அப்பதான் இந்த விஷயம் வந்து தெரிய வந்துச்சு. எப்பவுமே நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்டிஸ்ட் கூட்டம் எப்பவுமே நம்ம வரலாற பத்தி மதிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது. நம்மளோட வரலாறு, நம்மளுடைய முன்னோர்கள் அவங்கலாம் என்ன பண்ணாங்க? நம்ம சாதிச்சது என்ன? நம்மளுடைய பழமை. இப்போ நம்மளுடைய பழமை இல்லாம நம்ம இப்ப கிடையாது. ஸ்டோன்ஹெஞ்ச் அப்படின்றது மனித குலத்தினுடைய பெரிய சாதனை. அந்த ஒரு பெரிய அச்சீவ்மென்ட்டினுடைய ஒரு சின்னம் தான் வந்து இந்த ஸ்டோன்ஹெஞ்ச். இத பத்தி இவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். என்ன அப்டின்னா, லெஃப்டிஸ்ட்னுடைய ஒரு கொள்கை. நெறைய கொள்கை இருக்கு. அதுல மிக முக்கியமான கொள்கை என்ன அப்டின்னா, பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் அழிக்கணும் அப்டின்றது தான் இவங்களுடைய ஒரு கொள்கையாவே இருக்கு எப்பவுமே. நம்மளுடைய பழைய பிராக்டிஸஸா இருக்கலாம், நம்மளுடைய பழைய மதங்களா இருக்கலாம், நம்மளுடைய பழசு எதெல்லாம் நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோமோ, எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்டின்றது தான் இவங்களுடைய நோக்கமே. அப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்டின்னா, இந்த இடதுசாரி கூட்டம் வந்து எப்பவுமே வந்து அவங்களுடைய அடிப்படை கொள்கை வந்து ஒண்ணு பழச வந்து எடுத்து போட்டுறணும். பழச வந்து எடுத்து போடுறதுக்கு நம்ம வந்து வன்முறைய கையாளலாம். அந்த வன்முறை வந்து நம்ம நியாயப்படுத்தக்கூடிய ஒன்று. இதெல்லாம் பழசோ அத வந்து நம்ம தூக்கணும். அதுக்கு நம்ம வன்முறைய பயன்படுத்தலாம். அந்த வன்முறை நியாயப்படுத்தத்தக்கது அப்படின்றது இவங்களுடைய ஒரு கோர் ஐடியாலஜி. நான் சொன்னேன்ல, இந்த அமைப்பு இருக்காங்கல்ல, ஜஸ்ட் சேவ் ஆயில் அப்படின்ற இந்த அமைப்பு வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சுன்னு நான் சொன்னேன். இதே காலகட்டத்தில 2022ல ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு. பேர் என்ன தெரியுமா? ஹவ் டு ப்ளோ அப் எ பைப்லைன். ஒரு பைப்லைனை வெடிக்க வைப்பது எப்படி அப்படின்றது தான் படத்தினுடைய தலைப்பு. இந்த படம் வந்து எத பத்தி பேசுது அப்படின்னா, ஒரு ஆயில் கம்பெனி அவங்க வந்து ஆயில் பைப்லைன்ஸ் போட்டிருக்காங்க. இத வந்து பார்க்குறாங்க. யாருன்னா நம்ம லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, அந்த குரூப். நாங்க வந்து இயற்கையை காக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புற இந்த குரூப் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆயில் கம்பெனிய நம்ம ஸ்டாப் பண்ணணும். இவங்க வந்து இயற்கையை வந்து கெடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பைப்லைன் இருக்குல்ல, ஆயில் போகுற அந்த பைப்லைன், அத வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, வெடிமருந்து வச்சு வெடிக்க வைக்கிறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா வன்முறை பண்றாங்க. டெரரிசம் பண்றாங்க. எவனோ ஒருத்தனுடைய ப்ராப்பர்ட்டி. அவனுடைய ஆயில் பைப்லைன இவங்க என்ன பண்றாங்கன்னா, வெடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி, அம்மோனியம் நைட்ரேட் இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு போய் வச்சு, இவங்களே ஒரு பாம் மாரி செஞ்சு, அத வந்து வெடிக்க வச்சுட்டு இருப்பாங்க. இந்த பிஹேவியர அந்த படம் வந்து கொண்டாடுது. இது வந்து ஊக்கப்படுத்துறாங்க. அந்த படம் முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா, கேபிட்டலிசம் தப்பு. வன்முறை வந்து நம்ம நியாயப்படுத்தலாம். இந்த மாரி விஷயங்கள வந்து நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம வந்து வன்முறை பண்ணலாம். இந்த மாரி விஷயங்கள அந்த படம் முழுக்க பேசி வச்சிருப்பாங்க. இத யார் பண்ணா? இதனுடைய ஸ்டோரிய வந்து யார் எழுதுனான்னு போய் பார்த்தா, இந்த படம் வந்து ஒரு புக்க பேஸ் பண்ணது. அந்த புக்கோட பேரும் ஹவ் டு ப்ளோ அப் எ பைப்லைன். இந்த புக்க எழுதுனது யாருன்னா, ஆண்ட்ரியாஸ் மாம் அப்படின்ற ஒரு ஸ்வீடிஷ் ஆக்டிவிஸ்ட். எந்த ஆக்டிவிஸ்ட்?
லெஃப்டிஸ்ட் ஆக்டிவிஸ்ட், ஒரு மார்க்சிஸ்ட். நீங்க அத நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க. ஒரு மார்க்சிஸ்ட் ரைட்டர். அந்த ஆள் ஒரு புக் எழுதுறாரு. என்ன புக்னா, இந்த மாரி வன்முறை பண்றத நம்ம நியாயப்படுத்தணும். பெட்ரோலியம் பயன்படுத்துவாங்கல்ல, அவங்கள போய் நம்ம தாக்கணும் அப்படின்றது அந்த புக்கினுடைய பேசிக் தீசிஸ். ஒரு குரூப் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி எஸ்டாப்லிஷ்ட் விஷயத்துக்கு எதிராக வன்முறையை வந்து தூண்டிட்டு இருக்காங்க. ஆனா, அவங்கள பத்தி யாருமே பேசுறது கிடையாது. இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த புக்க வந்து ரொம்ப புரமோட் பண்றாங்க. நியூயார்க் டைம்ஸ், நியூயார்க்கர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆட்கள கூட்டு வந்து உட்கார வச்சு இன்டர்வியூ கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லுங்க, நீங்க வந்து ஏன் இந்த புக்க வந்து எழுதுனீங்க? அப்படின்னு சொல்லி இவங்கள வந்து புரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த லெஃப்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அடிப்படை குணம் என்ன அப்படின்னா, வன்முறை. இது உங்களுக்கு இன்னும் புரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, யூ ஹேவ் டூ கோ பேக் இன் டைம். வேர்? டூ கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் எழுதின கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. அதுக்கப்புறம் அவருடைய தாஸ் கேபிட்டல். தாஸ் கேபிட்டல் கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் கலந்திருக்கும். ஆனா, இந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. அதுக்கப்புறம் கார்ல் மார்க்ஸ் எழுதின அந்த ஜெர்மன் ஐடியாலஜி அப்படின்ற அந்த புக். இந்த மாரி அவருடைய கரியர் முழுக்கவே இந்த ஆள் இருக்கார்ல கார்ல் மார்க்ஸ், அவர் வந்து புரமோட் பண்ணது பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் தான். இந்த கேபிட்டலிசம் அப்படின்றது ரொம்ப ஒரு தீமையானது. அத நம்ம ஒழிக்கணும்னா வன்முறை பண்ணலாம் அப்படின்றத வந்து ஊக்கப்படுத்தினது கார்ல் மார்க்ஸ். சோ இந்த ஆள் இருக்கார்ல ஆண்ட்ரியாஸ் மாம், இவர் யாருன்னா இந்த மாரி மார்க்ஸ வந்து ஏற்றுக்கொண்டவர். மார்க்ஸினுடைய கருத்துக்களை உள்வாங்கிய ஒரு லெஃப்டிஸ்ட் மார்க்சிஸ்ட். இவர் இப்ப என்ன பண்றாரு, இந்த மாரி ஒரு புக் எழுதுறாரா, இதுக்கப்புறம் அக்டோபர் 7 போன வருஷம் இஸ்ரேல் மேல ஹமாஸ் நடத்தின ஒரு கொலைவெறி தாக்குதல். அது நடந்தப்போ ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மேல அந்த அட்டாக் நடத்தினது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ஆனந்த கண்ணீர்லாம் வந்துச்சு. எத பார்த்து? ஹமாஸ் அப்படின்ற ஒரு டெரர் குரூப், ஒரு தீவிரவாத கூட்டம் அப்பாவி பொதுமக்களை வந்து கொன்னத பார்த்துட்டு இந்த நபருக்கு ஆனந்த கண்ணீர் வந்துச்சாம். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, இந்த கிரேட்டா தன்பர்க் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராக நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லி ஆக்டிவிசம் பண்ணுவாங்க. அவங்களுடைய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹமாஸுக்கு ஆதரவா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, பூ உலகின் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு உண்டு. அவங்களுடைய அடிப்படை கொள்கை என்ன அப்படின்னா, இதே தான். கிளைமேட் சேஞ்ச் நடக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிரா பேசிட்டு இருப்பாங்க. அந்த குரூப் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக, அதாவது ஹமாஸுக்கு ஆதரவாக பேசிட்டு இருப்பாங்க. ஆண்ட்ரியாஸ் மாம் அப்படின்ற ஒருத்தர், அதுக்கப்புறம் கிரேட்டா தன்பர்க், அதுக்கப்புறம் நம்ம ஒரு பூ உலகின் நண்பர்கள். 3மே ஒரே விஷயம் தான். 3மே இடதுசாரிகள், 3மே கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராக நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லி பேசுறவங்க. அதே 3 பேரு ஹமாஸுக்கு ஆதரவா நிப்பாங்க. இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கிறப்போ உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகும். ஏன் இப்படி? ஒரு கிளைமேட் ஆக்டிவிஸ்ட்டா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து வன்முறைய ஆதரிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு மார்க்சிஸ்டாவும் இருப்பாங்க. அவங்க வந்து ஹமாஸையும் ஆதரிக்கிறாங்க. இது 4மே ஒரே நேர்கோட்டுல வரும் அப்படியே. இதெல்லாம் பார்க்கிறப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு. என்னன்னா, இந்த இடதுசாரி கூட்டம் இவங்க ஏன் கத்துறாங்க? இதுக்கு பின்னால ஒரு பெரிய அரசியல் இருக்கு. ESG அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய அரசியல். நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ற ஒரு அரசியல். இப்ப இந்த நபர் இருக்கார்ல ஆண்ட்ரியாஸ் மாம் அப்படின்ற இவர் வந்து ஹமாஸ் பத்தி என்னெல்லாம் பேசியிருக்காரு. இந்த நபர் வந்து இவர் ப்ரொஃபசர். இவரு ஒரு யுனிவர்சிட்டில பேசுறாரு. ஹமாஸ் மட்டும் இந்த அட்டாக் நடத்தல. இந்த அட்டாக்ஸ் பண்ணது வந்து நிறைய பேர். அதுல ஒரு குரூப் வந்து அபு அலி முஸ்தபா பிரிகேட்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, ஐ ஹவ் ஆல்வேஸ் பர்சனலி சிம்பத்தைஸ்ட் வித். நான் எப்பவுமே அவங்க மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு, ஒரு சிம்பத்தி உண்டு அப்படின்னு சொல்றாரு. It was not only Hamas. We know now that the brigades in Gaza had a joint operations room. So it was the Qassam brigades, the main military force, of course, the armed wing of Hamas. It was Sarai al-Quds, the Jihad Islami military wing. It was the Abu Ali Mustafa brigades, the military wing of the PFLP, the fraction that I personally have always sympathized with politically. நீங்க பாருங்க, இப்ப இந்த அமைப்பு இருக்காங்கல்ல, அபு அலி முஸ்தபா பிரிகேட்ஸ், இவங்க யாருன்னா மார்க்ஸையும் லெனினையும் தங்களுடைய தலைவராக கொண்ட ஒரு குரூப். மார்க்ஸும் லெனினும் யாரு? வன்முறையை ஊக்குவித்த ஒரு வன்முறை கூட்டம், ஒரு கம்யூனிஸ்ட் கூட்டம். சோ நீங்க பாருங்க, இது நல்லா கனெக்ட் ஆகும். இவங்களுடைய தலைவர் யார் அப்படின்னா மார்க்ஸ், எங்கல்ஸ், லெனின், ஸ்டாலின் அப்படின்னு லைனா வரும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அப்பாவிகளை பொதுமக்கள் மேல அட்டாக் நடத்துற, அவங்கள கொலை பண்ணிட்டு இருக்கிற ஒரு கொலைகார கூட்டத்தை, ஒரு டெரரிஸ்ட் கூட்டத்தை வந்து இவங்க ஆதரிப்பாங்க. ஐ சிம்பத்தைஸ் வித் தம் அப்படின்னு இவர் பேசுறாரு. அடுத்து என்ன சொல்றாரு, இங்க நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, ஹமாஸ் பண்ற விஷயங்கள்லாம் ஹீரோயிக் அப்படின்னு சொல்றாரு. And the armed resistance that is happening right now in Gaza is, in my view, heroic. ஒரு வீரமிக்க செயல். எது வீரமிக்க செயல்? எது வீரம் தெரியுமா? இஸ்ரேல்ல ஒரு கவர்மெண்ட் இருக்கு. அவங்க வந்து உங்களை ஒடுக்குறாங்கன்னா நீ என்ன பண்ணணும்? ஒடுக்குறது கிடையாது. ஒடுக்குறாங்க நீ வச்சுக்கிட்டா கூட நீ தைரியமான ஒரு ஆளா இருந்தா ஹமாஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இஸ்ரேல் ராணுவம் இருக்குல்ல, அவங்கள போய் அடிக்கணும். நீ IDF இருக்காங்கல்ல, அவங்கள போய் அடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாடு இருக்கு. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒரு யுத்தம் வருதுன்னா என்ன ஆகும்னா, இந்த கண்ட்ரினுடைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கண்ட்ரினுடைய சோல்ஜரை போய் அட்டாக் பண்ணுவாங்க. சோ இப்போ 2 நாட்டுக்கு இடையே சண்டை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நாட்டினுடைய சோல்ஜர்ஸும் இந்த நாட்டினுடைய சோல்ஜர்ஸும் அடிச்சுப்பாங்க. அதுதான் போர். மிலிட்டரியில சேர்ந்து பயிற்சி பெற்று ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு போய் சண்டை போடுறதுக்கு தங்களை தகுதிப்படுத்தி கொண்ட, தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்ட ஒரு 2 குரூப் தான் அடிச்சுப்பாங்க. அதுதான் வார். இப்ப நம்ம பேசுவோம்ல, நம்ம மன்னர்கள்லாம் போய்
படையெடுத்து போய் மற்ற பகுதியை வந்து அவங்க கைப்பற்றினாங்க அப்படின்னா அது வந்து வீரம். தன்னோட பலத்துக்கு கொஞ்சமும் குறையாத பலம் கொண்ட 2 பேர் மோதிக்கிறது தான் ஒரு வார். பட் ஹமாஸ் பண்ணது என்ன அப்படின்னா, வீட்டு உள்ள புகுந்து அதுவும் பயந்து போய் எதுல வந்தாங்க தெரியுமா? பேராகிளைடிங்ல வந்தாங்க. பாராசூட்ல வந்தாங்க. பாராசூட்ல பறந்து வந்து நாட்டு உள்ள புகுந்து வந்து அதுவும் காலைல 7 மணிக்கு தூங்கிட்டு இருந்த அப்பாவிகளை போய் நீங்க வீடு புகுந்து கொல்ற நீ. இதுக்கு பேரு ஹீரோயிக்கா? இது வீரமா? அது தீவிரவாதம். ஆனா இந்த ஆள் என்ன சொல்றாரு? ஹீரோயிக்கா. உனக்கு தைரியம்னா ஹமாஸுக்கு வந்து தெரியும். நம்ம வந்து நேரடியா போய் மோதணும். யார் கூட? இஸ்ரேல் ராணுவம் கூட போய் மோதினா நம்ம செத்தோம். அவன் பக்கத்துல நம்ம போக முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பாவிகளை கொல்லுவோம். பொதுமக்களை கொலை பண்றத எப்படி நியாயப்படுத்த முடியும் நம்ம? உனக்கு தைரியம் இருந்தா, உனக்கு தில் இருந்தா மிலிட்டரியை போய் அடி நீ. அவன் பக்கத்துல நீ போக முடியாது. இப்ப இஸ்ரேல் ராணுவம் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா, தைவான்ல இருந்து நீங்க வாங்கிட்டு வந்த பேஜர்ல யாருக்குமே தெரியாம நீங்க ஒரு ஆர்டர் கொடுத்து அங்க இருந்து வந்த ஷிப்மெண்ட்டை இவன் இன்டர்ஃபியர் பண்ணி அதை இன்டர்செப்ட் பண்ணி அந்த பேஜர்ஸ் உள்ள இவன் குண்டு வச்சிருக்கான். ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ராணுவம். அவங்க பக்கத்துல நீங்க போக முடியாது. இவங்க என்ன பண்றாங்க? குழந்தைங்க எல்லாம் போய் கொன்னுட்டு அதை வந்து ஹீரோயிக்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாரு? ஐ கன்சியூம் திஸ் வீடியோஸ் அஸ் அ ட்ரக். ஐ இன்ஜெக்ட் தம் இன்டு மை வெயின்ஸ். ஹமாஸ் நடத்தின இந்த வீடியோஸ் நான் பார்க்கறேன். பார்த்துட்டு எனக்கு வந்து அது ஒரு ட்ரக் மாதிரி இருக்கு. என்னோட வெயின்ஸ்ல வந்து நான் அதை இன்ஜெக்ட் பண்றேன். எனக்கு அவ்வளவு பரவசமா இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை நான் ஷேர் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, காம்ரேட்ஸ். யார் காம்ரேட்ஸ்னு பேசிப்பாங்க? கம்யூனிஸ்ட் தான் பேசிப்பாங்க. Now, I will be honest and personal. I consume these videos as a drug. I inject them into my veins. I share them with my closest comrades. One in particular, a key organizer in both the climate and the Palestine solidarity movement in London. So, இவங்க யார் அப்படின்னா ஃபண்டமெண்டலி இவங்க யாருன்னா கம்யூனிஸ்ட் குரூப். வன்முறையை ஆதரிக்கிற அந்த வன்முறையை தங்களுடைய அடிப்படையாக கொண்ட இந்த கம்யூனிஸ்ட் கூட்டம் என்ன பேசுதுன்னா, ஹமாஸினுடைய அந்த வீடியோஸ் வந்து நான் பார்த்து நான் பரவசமாகிறேன். அடுத்து என்ன சொல்றாருன்னா, அந்த அக்டோபர் 7th அட்டாக்ஸ்ல வந்து ஒன்னு ஒரு இசை நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்துச்சு. அது உள்ள புகுந்து மக்களை தான் கொன்னாங்க. இப்போ இவர் என்ன சொல்றாரு? அந்த பேராகிளைடிங் இருக்குல்ல, பாராசூட், அதுல வந்து பறந்து வந்தாங்க. வரும்போது இவங்க டான்ஸ் ஆடுறத அவங்க பாக்குறாங்க. அப்போ இவங்க கையில வந்து கன்ஸ் இருக்கு. நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன், நீ வந்து இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்க அப்படின்னு இவங்களுக்கு ஒரு கோவம் வருது. யாரு? ஹமாஸ்க்கு. அப்போ அவங்க கையில கன்ஸ் இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? கொல்லுவாங்க அப்படின்னு குழந்தைங்களையும் டான்ஸ் ஆடிட்டு இருந்த பொதுமக்களையும் ஹமாஸ் வந்து கொலை பண்ண அந்த ஒரு கொலையை இந்த ஆள் வந்து நியாயப்படுத்துறாரு. அப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. Largely for what happened at the Supernova Festival. We know now that the Palestinian resistance fighters were not aware of this event. This is according to Israeli report. But when they flew in with these paragliders, suddenly they saw these hundreds of thousands of people dancing at a stone's throw from the concentration camp in which they are locked up. And what ensued was clearly mass killing of people dancing. I think that if you live in a concentration camp and you're absolutely unable to move anywhere out of it, then suddenly you have this paraglider and you manage for the first time fly out of the concentration camp and you land among people who are dancing and you have a gun. And you would probably, in that moment, express the anger that you have inside you with some unplanned destructive violence against civilians. நீங்க ஒடுக்கிட்டு இருக்க, ஆனா அதெல்லாம் சும்மா கதை. நீங்க வந்து வரலாறு படிச்சீங்கன்னா இஸ்ரேல் வந்து எத்தனையோ முறை இறங்கி வந்ததுக்கு அப்புறமும் நான் வந்து உங்களுக்கு வெஸ்ட் பேங்கை விட்டு கொடுத்துடுறேன், காசாவை விட்டு கொடுத்துடுறேன் அப்படின்னு இஸ்ரேல் வந்து பல முறை வந்து இறங்கி வந்ததுக்கு அப்புறமும் அராஃபத் இருக்கார்ல, அராஃபத்தோ இல்ல அவங்களுடைய ஆட்களோ யாருமே ஒத்துக்கல. இஸ்ரேலை அழிக்கணும் அப்படின்றதுதான் இவங்களுடைய நோக்கமே. இவங்க வந்து சமாதானத்துக்கு வரவே இல்லை. இது வந்து நான் சொல்லல, கிளின்டன் சொல்றாரு. யாரு? அமெரிக்க அதிபராக இருந்த பில் கிளின்டன். இப்போ ஒரு 4 நாள் இருக்கும் அவர் பேசுறாரு. இந்த கிளின்டன் யார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு லெப்டிஸ்ட், டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்த ஒரு லெப்டிஸ்ட். இவர் வந்து அமெரிக்க அதிபராக இருந்த பீரியட்ல தான் 1990sல அராஃபத்துக்கும் இஸ்ரேலுக்கும் சமாதான பேச்சுவார்த்தை பண்ணாங்க. அதை பண்ணி வச்சது இவர் தான். இப்போ இவர் என்ன சொல்றாரு? பாலஸ்தீன மக்கள் வாழ்றதுக்கான எல்லா விஷயத்தையும் இஸ்ரேல் பண்ணி கொடுத்தோம், அவங்களுக்கு ஒரு நாடு அமைக்கிறதுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா அராஃபத் இருக்கார்ல, அவர் வந்து இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. இஸ்ரேல் வந்து எவ்வளவோ இறங்கி வந்தோம், அராஃபத் ஒத்துக்கல அப்படின்ற விஷயத்தை யார் சொல்றாங்கன்னா கிளின்டன் சொல்றாரு. இவர் வந்து ஒருபோதும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த ஆளும் கிடையாது. யாரு? கிளின்டன். இவர் வந்து ஒரு இடதுசாரி, ஒரு லெப்டிஸ்ட் பிரசிடென்ட் சொல்றாரு, அராஃபத் கிட்ட நான் எவ்வளவோ பேசினேன், இஸ்ரேல் வந்து எவ்வளவோ இறங்கி வந்தாங்க, அராஃபத் அதை கேட்கல அப்படின்றத கிளின்டன் சொல்றாரு. இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குதுன்னு அவர் பேசுறாரு. Look, I think what's happened there in the last 25 years is one of the great tragedies of the 21st century. And when I tell the young people, for example, who are understandably in America, let's say they're super sympathetic with the Palestinians, well, they've been killed. A lot of those Palestinians have, and all they know is that a lot more Palestinians have been killed than Israelis. And I tell them what Arafat walked away from, and they can't believe it. I said, oh yeah, he walked away from a Palestinian state with a capital in East Jerusalem, 96% of the West Bank, 4% of Israel to make up for the 4% that the settlers occupied that were beyond the borders in the 67 war. And I go through all the stuff that was in the deal, and they it's not on their radar screen. They can't even imagine that happened. And I tell them, the first and most famous victim of an attempt to give the Palestinians a state was Prime Minister Rabin.
whom I think loved as much as I ever loved another man. So Rabin, he dies, and you walk away from these once-in-a-lifetime peace opportunities, and you can't complain 25 years later when the doors weren't all still open and all the possibilities weren't still there. You can't do it. It's just... Your voice just cracked when you said that. Yeah. I'm an old guy. I have my regrets. That's one of them. இதுதான் வரலாறு. இது எதுவுமே பேசாம நீ என்ன ஒடுக்குறன்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த நபர் யார் அப்படின்னா ஒரு பேராசிரியர். இவரை கூட்டு வச்சு எல்லாரும் பேட்டி கேட்டுட்டு இருக்காங்க. யாரு? இந்த லெப்டிஸ்ட் மீடியாவும் சரி, இந்த குரூப் எல்லாம் ஒரே குரூப் தான். நான் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ அதுல நான் பேசியிருப்பேன். ஆஸ்லோ அக்கார்ட்ஸ்னா என்ன நான் பேசியிருப்பேன். ஆஸ்லோ அக்கார்ட்ஸ்னா என்ன அப்படின்னா இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் சமாதானமா வாழ்றதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை பண்ணாங்க. அதுல மீடியேட்டர் யாருன்னா கிளின்டன். பேச்சுவார்த்தை யார் பண்ணாங்கன்னா இட்சாக் ரபீன் அப்படின்ற ஒரு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் அவரும் அராஃபத்தும் பேசினாங்க. இது நடந்தது வந்து 1993 நினைக்கிறேன். அந்த பீரியட்ல அதுல அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா பாலஸ்தீனத்தை வந்து ஒரு தனி நாடா அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான அதிகாரத்தை அமைக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தது யாருன்னா இஸ்ரேல். நீங்க ஒரு நாடு அமைச்சுக்கோங்க, அதுல வந்து நீங்களே ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதிகாரத்தையும் அவங்க கிட்டே கொடுத்துட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க இஸ்ரேல். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இந்த இட்சாக் ரபீனை வந்து 1995ல இஸ்ரேல்ல இருந்த ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப், ஒரு டெரரிஸ்ட் குரூப், அவங்க என்ன பண்ணாங்க, கொண்டாங்க இவரை போட்டாங்க. நீ எப்படி பாலஸ்தீனத்துக்கு வந்து விடுதலை கொடுப்பேன்னு சொல்லி இவர் வந்து கொன்னுட்டாங்க. Then, as Rabin was leaving, that's him coming down the ramp. The man in the blue t-shirt approached. 3 shots from behind. The Israeli Prime Minister Yitzhak Rabin, the architect of the Middle East peace process, has been assassinated. அப்ப இஸ்ரேல்ல இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் குரூப் இருப்பாங்கல்ல, அவங்களையும் பகைச்சிக்கிட்டு பாலஸ்தீனத்திற்கான முழு விடுதலையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு பேசினது யாரு? இட்சாக் ரபீன். பேசிட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு வந்துட்டாரு. அதுக்காக அவருடைய உயிரையும் கொடுத்தாரு. அவரை கொன்னே போட்டாங்க. இது இட்சாக் ரபீன் அப்படின்ற இந்த பிரைம் மினிஸ்டருக்கும் அராஃபத்துக்கும் 1994ல சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நோபல் எல்லாம் கொடுத்தாங்க, சமாதானத்துக்கான நோபல் பரிசு. ஆனா சமாதானம் வரல. ஏன்? இது காரணம் யாருன்னா பாலஸ்தீன் மக்கள் தான். அராஃபத் தான் காரணம். இதை வந்து யார் சொல்றா? இப்போ 4 நாளைக்கு முன்னால கிளின்டன் சொல்றாரு. இன்னைக்கும் நம்ம ஊர்ல வந்து உட்காந்துக்கிட்டு யாரு, இந்த மதன் கௌரி, இன்னொருத்தர் போகன் ஒருத்தர் இருக்காரு, அவரு, இவங்கெல்லாம் சேர்ந்து இஸ்ரேல் தான் ஆக்கிரமிச்சிருச்சு அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. போய் படிங்க, வரலாறுலாம் கொஞ்சம் படிங்க. நீங்க படிச்சா நீங்க இப்படிலாம் பேச போறீங்க. யாரெல்லாம் ஃப்ரீ பாலஸ்டைன் அப்படின்னு சொல்லி ஹமாஸுக்கு ஆதரவா நிக்கிறீங்களோ போய் ஹிஸ்டரியை போய் படிங்க. உங்களுக்கு ஹிஸ்டரி படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து வராது அப்படின்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையாவது பாருங்க. பார்த்துட்டு போய் ஃபேக்ட் செக் பண்ணுங்க. நான் பேசுறது பொய்யா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். படிக்கவும் மாட்டீங்க, உண்மையை தெரிஞ்சுக்க விரும்பவும் மாட்டீங்க, ஆனா பொய்யை மட்டும் பரப்புவீங்க. வன்முறையை வந்து ஆதரிக்கிறீங்க. ஹமாஸ் வந்து இன்னைக்கும் நான் சொல்றேன், பாலஸ்தீன மக்கள் இருக்கிற பல மக்கள் வந்து நல்லவங்க. எனக்கு வந்து ஹமாஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற மக்கள் இன்னைக்கும் உண்டு அங்க. ஆனா 2006ல ஹமாஸை வந்து ஓட்டு போட்டு சூஸ் பண்ணது யாருன்னா இதே பாலஸ்தீன மக்கள் தான். ஒரு கொலைகார கூட்டத்தை வந்து சூஸ் பண்ணது யாரு? அந்த மக்கள் தானே. இப்ப திருப்பி நான் இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். நம்மளுடைய ஹிஸ்டாரிக் அடையாளங்கள் இருக்கு இல்லையா, நம்மளுடைய வரலாற்று தடயங்கள் இருக்குல்ல, அதை நம்ம காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நம்மளுடைய ஹிஸ்டரியை வந்து நம்ம பொக்கிஷமா நம்ம பாதுகாக்கணும். அதுல முக்கியமான ஒரு சிம்பல் வந்து நம்மளுடைய இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் முக்கியமானது. இந்த லெப்டிஸ்ட் இப்ப என்ன பேசுவான்னா பழசெல்லாம் உடைச்சு போட்டுருன்னு பேசுவான். பேசுறது மட்டும் இல்லாம அதை செய்வானுங்க. இப்ப நான் யார் அப்படின்னா நான் ஒரு கன்சர்வேட்டிவ், ஒரு வலதுசாரிக்கு தான் வந்து நம்மளுடைய அடையாளங்களை காக்க வேண்டிய ஒரு அக்கறை வந்து வரும். ஆனா அந்த லெப்டிஸ்டுக்கு வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய பழசை வந்து அவங்க வந்து வெறுக்கிறாங்க. நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யார் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்றது அவங்களுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு கொள்கை. இப்ப நம்ம ஈவேராவும் அதான பேசி வச்சாரு, உங்க முன்னோர்கள்லாம் முட்டா பசங்க, தமிழ் லிட்ரேச்சர்லாம் ஃபுல்லா குப்பை, தமிழ் லிட்ரேச்சர்ல வந்து ஒண்ணு கூட தேராது, அதெல்லாம் இவர் பேசி வச்சிருக்காரு. நம்மளுடைய இலக்கியம், நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ், நம்மளுடைய வரலாற்று சின்னங்கள், அதை வந்து நம்ம பொறுப்பா காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஒரு இடதுசாரி வந்து அதை அழிக்கிற வேலையை பார்ப்பான், நம்ம வந்து அதை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு.